ஜூலை 11 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவபாலன் வீட்டுக்கு வந்து பரணியுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா சண்முகம் பரணி கிட்ட போயிட்டு, எதுக்காக உன் தம்பியை வீட்டில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையுமே கொண்டுட்டு வர சொன்ன? நீ எங்க எல்லாரையுமே விட்டுட்டு அமெரிக்கா போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். யார் எனக்கு அட்வைஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு பரணி கோவப்பட்டு பேசுகிறாங்க. சரி, இதுதான் உன்னோட விருப்பம் அப்படின்னா நீ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தூங்குறதுக்காக போறாங்க. சூடாமணிக்கு வந்த கனவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வார்டனுக்கிட்ட போயும் பேசுறாங்க. அம்மா, நான் சாகுறதுக்குள்ள என் பிள்ளைங்கள கடைசியா பார்த்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் பரவல்ல போக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போலீஸ், வார்டன் இவங்க எல்லாருமே சூடாமணிக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா பரோலில் வெளியே விட்டாடுறாங்க. ஜெயிலில் இருந்து வெளியே வர்ற அந்த டைமில் பாண்டியம்மா சூடாமணியை பார்த்து, என்ன நீ உன் ஊருக்குள்ளே போய் தலை நிமிர்ந்து நடந்து போக முடியும்னு நினைக்கிறியா? நீ எப்போ இந்த ஊருக்குள்ளே போனாலும் சரி, நீ எப்போதுமே ஓடுகாலி தான், தருத்திர பிடிச்சவ தான். நீ உன் வீட்டு வாசப்படிக்கு போனா கூட உன் பிள்ளைங்களே உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் உன்னைய வெறுத்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அதனால சூடாமணிக்கு கோபம் வந்துடுது. வார்டன் கண்ணு முன்னாடியே பாண்டியம்மாவை பயங்கரமாக அடி வெளுத்து கட்டுறாங்க. நீ வாயை வச்சுக்கிட்டு இல்லைன்னா வச்சுக்கவே, உனக்கு 3 நேர சாப்பாட்டையுமே கட் பண்ணிடுவான் அப்படின்னு வார்டன் வந்து மிரட்டினதுனால அங்கே இருந்து பாண்டியம்மா போயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சூடாமணி ஜெயிலில் இருந்து வெளியே வர்றாங்க. இன்னைக்கு எப்படியாவது என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரு எல்லாரையுமே பார்த்துடணும் அப்படின்னு ஆசையாக கேரளாவில் இருந்து பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூரில் வந்து இறங்குறாங்க. அங்கே வந்து இறங்கின உடனே நடந்தே நம்ம ஊருக்கு போகலாம், இந்த ஊரை பார்த்து ரசித்து எத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே திருச்செந்தூர் அப்படிங்கிற போர்டை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக சண்முகத்துடைய வீட்டுக்கும் போய் கதவை தட்டுறாங்க. முதல்ல அந்த கதவை வந்து திறந்தது கனி தான். யார் உங்களுக்கு வேணும்? நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டு டோரை வந்து தட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, இது சூடாமணி வீடு தானே அப்படின்னு கேட்குறாங்க. சூடாமணி வீடு தான், ஆனால் இப்போ அவங்க இங்கெல்லாம் இல்லை. நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சூடாமணியோட தூரத்து சொந்தம்மா. அவள் எனக்கு ஒரு வகையில் தோழி மாதிரி, அதனால தான் அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, சூடாமணிங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது. எங்கள் எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு எங்களை நடு தெருவில் விட்டுட்டு போனவங்க யாரையுமே எங்களுக்கு சொந்தங்கன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாரையுமே எடுத்தறிஞ்சு பேசியாடுறாங்க. சூடாமணியை வீட்டுக்குள்ளேயே விடாமல் நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கதவை மூடி துரத்தி விட்டாடுறாங்க. சூடாமணி எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெற்கு திசை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிலில் இருந்து வார்டன் வந்து கால் பண்ணுறாங்க. சண்முகம், உங்கள் அம்மா உங்கள் எல்லாரையுமே நேரில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதனால் பரவாயில்ல, நாங்கள் அவங்கள வெளியே விட்டுருக்குறோம். இந்நேரம் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே சண்முகத்துக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை மேடம், இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரலையே, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு பரணி, சண்முகம் இவங்க 2 பேருமே வண்டியை எடுத்துக்கிட்டு ரோடாக தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க.